இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரோன்கள்ங்கிறது இருதரப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் எஃபிவி ட்ரோன்கள் சர்வ சாதாரணமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது போல ட்ரோன்கள் ரிகனைசன்ட் பர்பஸ்க்காகவும் சூசைட் ட்ரோன்களாகவும் குண்டுகளை போடுறதுக்காகவும் அதுவும் இப்பெல்லாம் ஃபிளேம் த்ரோவர் ட்ரோன்கள் வந்துருச்சு. அதான் ஆர்பிஜி ட்ரோன்கள் வந்துருச்சு. ஏகப்பட்ட ரகரகமான ட்ரோன்கள் அதுவும் துப்பாக்கி AK-47 ஃபிக்ஸ் பண்ணி சுடக்கூடிய வகையில ட்ரோன்கள்னு ஏகப்பட்ட ரகரகமான ட்ரோன்கள் இருதரப்பையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்ய தரப்புலையும் ஃபிளேம் த்ரோ ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இழப்புகள் இருதரப்புலையும் அதிகமா இருக்கு. இந்த இழப்புகளை கம்மி பண்ணணும்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வேணும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸுங்கிறது இருதரப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன்கள் ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ள போகும்போது அந்த ட்ரோன்களோட கம்யூனிகேஷன் கட் ஆகிறதுனால அந்த ட்ரோன்கள் வந்து செயல் இழந்துருது. அதுவும் ரஷ்ய தரப்புலலாம் வந்து பாத்தீங்கன்னா சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ரஷ்ய தரப்புல இருந்து இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள குறிப்பா உள்ள ஊடுருவி வந்திருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த பகுதிக்குள்ள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்களோட இமேஜ், அதாவது அந்த ட்ரோன்கள் எதை பாக்குதுன்னு அந்த விஷயத்த வந்து அனுப்பும் இல்லையா, அதை வந்து இன்டரப்ட் பண்ணி ரஷ்யன்ஸ் எதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை காட்ட வைக்கிற மாதிரியான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி அந்த ட்ரோன்களை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற அளவுக்கான வேலைகள்ல ரஷ்ய தரப்புல இருந்து இறங்கியிருக்காங்க. இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா எதிரிகள் ஒரு FPV ட்ரோன்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம நிலைக்குள்ள அனுப்பும் போது அதை FPV ட்ரோனை எடுத்து உக்ரைன் எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீரர்களுக்கு அலர்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனியன்ஸே அடிக்கணுங்கிறதுலாம் சான்ஸே இல்லை. இது போல உக்ரைன் தரப்புலையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் அதிக அளவுல இருக்கு. இரு தரப்புலையும் மாறி மாறி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த FPV ட்ரோன்கள்லாம் ஒயர்லெஸ்ல இருந்தா தானே பிரச்சனைன்னு ஒயர்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணி ரஷ்ய தரப்புல இருந்து அதிக அளவுல கிளாரிட்டியா HD கிளாரிட்டியில இது போல பயன்படுத்திருக்காங்க. அதுக்கான இமேஜஸ் சைடில் லோட் ஆயிருக்கும். இந்த ட்ரோன்கள் உக்ரைன் கிட்ட இல்லையானா சமீபத்தில் ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா இது போல டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க. அந்த வீடியோ சைடில் லோட் ஆயிருக்கும். இது போல ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ட்ரோன்கள், அதாவது ஒரு பெரிய ட்ரோன் இருக்கும், அந்த ட்ரோன்ல இருந்து பல குட்டி குட்டி ட்ரோன்கள் அதுல ஆப்டிக்கல் ஃபைபரோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மெயின் ட்ரோன் பத்திரமா நல்ல கனெக்ஷன் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கும். ஸோ அந்த ட்ரோன்ல இருந்து மெயினா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த மெயின் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணும்போது அதுல ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்கனால ஒரு ட்ரோன் என்ன பாக்குது, இன்னொரு ட்ரோன் என்ன பாக்குதுன்னு எல்லாம் சைமல்டேனியஸா பாத்துக்க முடியும். ரெண்டாவது, இது போல ட்ரோன்களை ஏஐயோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ஏஐஏ எந்தெந்த நிலைகள்ல எந்தெந்த ட்ரோன்கள் அனுப்பணும் அப்படிங்கறத யோசிச்சு இந்த ட்ரோன்கள் போச்சுன்னா அந்த பகுதிக்கு போகுமா, அந்த இலக்குகளை வந்து டார்கெட் வந்து அடையுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரோன்கள்லாம் பயன்படுத்துது அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதிநவீனமான தொழில்நுட்பங்கள் இப்போ இந்த காலத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன்கள்னாலே அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் UAV அப்படிங்கிறது போல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த சாகி ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தினந்தோறும் உக்ரைன் தரப்புல இருந்து கதறல்களா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ட்ரோன்கள் இந்த RPG லான்ச் பண்றது, ஃபிளேம் த்ரோவர், இது போல காமிகாசி குண்டுகளை போடுறது இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறானா இல்ல. இப்பெல்லாம் இந்த ட்ரோன்கள் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிடுச்சு. அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் வெறும் UAVயோட இல்ல, USV அன்மேண்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிளாவும் மாறிடுச்சு. அதுவும் உக்ரைனோட சிபேபி ட்ரோன்கள், மகுரா ட்ரோன்கள்லாம் சொல்லவே வேண்டியதில்லை எந்த அளவுக்கு இழப்புகளை இந்த கருங்கடல ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். அது சர்ஃபேஸஸிலும் பார்த்தாச்சு, அடுத்தது ஏரியல் வெஹிக்கிளும் பார்த்தாச்சு. ஆனா இப்போ அன்மேண்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள் இருதரப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆத்விகாலாம் முன்னேறும் போது ரஷ்ய தரப்புல தான் இந்த தடவை முறையா இந்த உலகத்திலேயே ரோபாட்ஸை இது போல லைவா போர்க்களத்துல இறக்கி சோதிச்சு பார்த்தது வந்து ரஷ்யா தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ ஒரு வீடியோ பதிவு சைலோட இருக்கு. இது உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நொவோஹார்டிவ்காவுக்கும் ஜுராவ்காவுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா குர்த்தியார்னு ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த பகுதியில உக்ரைன் அன்மேண்ட் கிரவுண்ட் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரோன் போயிருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்குதல் பண்ணதுக்கு அப்புறமா அதுல குண்டுகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா அது ரிட்டர்ன் பேஸுக்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கப்புறம் செலிடோவ் பகுதியில் 2-3 இடங்கள்ல இது போல கிரவுண்ட் வெஹிக்கிளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இருதரப்புலையுமே இது போல கிரவுண்ட் வெஹிக்கிள் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 10 மாசம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இது போல சீனால இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வந்து இப்படி செஞ்சு காட்டுறது, இது போல இதே தோரணையோட நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்ப அதே இதை ஆர்மி எக்ஸ்போ 2024 ரஷ்ய தரப்புல வந்து ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க சமீபத்துல. ஸோ அந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அந்த எக்ஸ்போல ரஷ்யாவோட ட்ரோன்கள் பயன்படுத்தினாங்க இல்லையா கிரவுண்ட் வெஹிக்கிள்.
ஸோ அந்த கிரவுண்ட் வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தும்போது அது எந்த அளவுக்கு அக்யூரஸியா டார்கெட் வைக்குது அந்த கன்ஸு அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு நபர் வந்து செஞ்சு காமிச்சிருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிளா இருக்கட்டும், ஏரியல் வெஹிக்கிளா இருக்கட்டும், இந்த சர்ஃபேஸ் வெஹிக்கிளா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காம்பினேஷனா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போல ஏகப்பட்ட யோசனைகள், ஏகப்பட்ட வகையான ரகரகமான ட்ரோன்கள் இதுக்கு மேல களமிறங்கும். ஒருவேளை இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல அப்படிங்கும்போது அதிநவீன ஹைடெக் வார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு ட்ரெய்லரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இதுதான் மிக பெரும் அளவுல இந்த போர்க்களத்தை டாமினேட் பண்ணும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, ட்ரோன்கள்னா இதுதான் செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ரஷ்ய தரப்புல 250 ரக ஃபேப் குண்டுகள் வேணும் அப்படின்னா இந்த எம்எல்ஆர்எஸ்ல இருந்து பயன்படுத்துற மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் இப்ப பண்ணிட்டாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி ஏரியல் டாமினன்ஸ் தேவைப்படும். அது ஒரு விமானத்துல இது போல குண்டுகள் எடுத்துட்டு வந்து வீசக்கூடிய விஷயத்துல தான் ரஷ்ய தரப்புல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எம்எல்ஆர்எஸ்ல கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ டசார் ட்ரோன்ஸ் வந்துருச்சு. இந்த டசார் ட்ரோன் ஒரு ட்ரோன்கள் ஒரு 250 ஃபேப் ரக குண்டுகள் எடுத்துட்டு வந்து எதிரிகளை நோக்கி ஏவும் போது அதிக அளவுல ஏர் டாமினன்ஸ் ரஷ்ய தரப்புல இருக்க போகுது. இதுக்கு மேல இந்த ஃபேப் குண்டுகள் கைடட் குண்டுகள் வேற. ஸோ அந்த ஒரு காரணத்தினால துல்லியமான தாக்குதல், தொலைதூர தாக்குதல் இது போல ட்ரோன்களை பயன்படுத்தினால அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா இதுக்கு மேல இந்த போர்க்களத்துல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இது எல்லாமே ஹெவியான ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் களத்துல ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்தும் போது அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது, அதுவும் சரமாரியான தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு இருந்து நடத்துறாங்க. அது எல்லா வீடியோ பதிவுகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் தொடர்ந்து பதிவுகள்ல. சரி, ட்ரோன்கள் ஃபேப் குண்டுகளை வீசுது, ஃபிளேம் த்ரோவர் இருக்கு, காமிகாசி ட்ரோன் குண்டுகளை போறது, இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ சைட்ல இன்னொரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த பாபா யாகா ட்ரோன் மாதிரியே ஒரு ரெப்ளிகேஷனை ரஷ்ய தரப்புல ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த பாபா யாகா ட்ரோன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, படகுகள் மாதிரி ஒரு குட்டி போட்டு மாதிரி ஒரு போட்டுகளை வந்து தூக்கிட்டு போய்க்கும். அந்த போட்டுகள் வெடிமருந்துகளால் நிரப்பப்பட்டிருக்கும். ஒருவேளை எதிரிகள் இது போல கிரீமியா பகுதியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு பகுதி இந்த ரிவர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் சைட்லாம் வராங்க அப்படிங்கும்போது இந்த ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கும் போது அந்த போட்டை அந்த பகுதியில டிராப் பண்ணிடுச்சு, டிப்ளாய் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரோன்கள் அந்த பகுதியில இருந்து முன்னேறி போய் எதிரிகள் மேல தாக்குதல் பண்ணி காமிகாசி ட்ரோன்களா பயன்படுத்தும். இது போல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரி, இது மட்டும் தான் இந்த ட்ரோன்கள்னால செய்ய முடியும்னா இல்ல. இப்ப சைட்ல இன்னொரு இமேஜ் லோடா இருக்கும். இதுக்கான வீடியோ பதிவுகள் கிடைக்கல. பட் ஆனா சமீபத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்லப்பட்டு வருது. ரப்பர் போட் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் போட்டே ஒரு ட்ரோன் தான். அந்த ரப்பர் போட்ல ஒரு மதர் ட்ரோன் இருக்கும். அந்த மதர் ட்ரோன்ல இது போல FPV ட்ரோன்கள் வேணுமா, இல்ல இது போல இன்னும் அந்த குட்டி குட்டி போட்டு ட்ரோன்கள் இருக்கு இல்லையா அது வேணுமா அப்படிங்கறத அதை நம்ம சூஸ் பண்ணி இடத்துக்கு ஏற்ப இது போல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது போல ட்ரோன்கள் அதிக அளவுல நிலைநிறுத்தி இருக்கும் போது அங்கங்க நிறுத்தி இருக்கும் போது ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியாது. எதிரிகள் வராங்க அப்படிங்கும்போது நம்மளோட வீரர்கள் அந்த இடத்துல நிக்கணும்னு தேவை கிடையாது. இந்த ட்ரோன்கள் சேஃபா ஒரு பகுதியில் நின்று மதர் ட்ரோனை லான்ச் பண்ணிச்சுன்னா அந்த மதர் ட்ரோன் சேஃபா இருந்துகிட்டு எதிரிகளோட நிலை மேல அந்த குட்டி குட்டி ட்ரோன்களை ஏவி விட்டு வரும். இதே FPV ட்ரோன்களை ஏவி விடும். இதே இந்த குட்டி குட்டி போட்டு ட்ரோன்கள் இந்த தண்ணியில போகணும்னா தண்ணியில போகக்கூடிய ட்ரோன்களை டிப்ளாய் பண்ணிட்டு வரும். அப்படிங்கிறது போல பல வகையான டெக்னாலஜிஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த ட்ரோன்கள் இவால்வ் ஆயிட்டே வந்துகிட்டு இருக்கு. சரி, இது மட்டும்தான் இந்த ட்ரோன்களோட இவல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப இந்த ட்ரோன்கள்லாம் அதுவும் இந்த மர பலகைகள்லாம் ட்ரோன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பலகைகள்ல ஏன்னா அந்த வெயிட் வந்து கம்மியா இருக்கும், எடையை வந்து முழுவதும் அந்த ஆயுதத்தை சுமந்துட்டு போறதுக்கு இது போல ட்ரோன்கள் அதிக அளவுல உதவியா இருக்கு. ஸோ அதனால அந்த பலகைகள்ல வெயிட்லெஸ் ட்ரோன்களை ரொம்ப வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல செய்யறதுனால இந்த ட்ரோன்களை கண்ணி வெடிகளா மாத்திக்க முடியுது. இது களத்துல உக்ரைன் தரப்புல இருந்து ரஷ்யாக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரஷ்ய வீரர் இது போல ட்ரோன்கள் வந்தது நாங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலியமா வீழ்த்தி இருக்கோம், இங்க பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கான இமேஜ் சைட்ல லோட இருக்கும். இது போல இன்னோவேஷன் அந்தந்த டைமுக்கு எது எது தேவையோ இன்னோவேட்டிவா யாரு இந்த இனிஷியேட்டிவ் யாருக்கிட்ட இருக்கு, இனிஷியேட்டிவ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இந்த போர்க்காலம் இதுக்கு மேல சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அதுவும் இந்த ட்ரோன்கள்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேரை யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அப்ப அவங்களோட சிக்னல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், அப்பதான் சப்ரஸ் ஆகாது. இப்ப அந்த டைம்ல என்ன செய்யலாம், ஏன்னா இப்போ ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்கள்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த தொலை தூரத்துக்கு நோக்கி அனுப்பும்போது அந்த இடத்துல ஜாமிங் டிவைஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படும். சிக்னல்ஸை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்காக சைடில் ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இந்த ட்ரோன்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவே பிரத்யேகமா செய்யக்கூடிய ட்ரோன்கள்.
இது போல ட்ரோன்களை இருதரப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அதாவது ஜாம் பண்றாங்க அப்படிங்கும்போது ஜாமை ஓவர் ரைட் பண்றதுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஒரு ட்ரோன். இப்போ அந்த ட்ரோனுக்கோட சிக்னல் டவுன் ஆகும்போது என்ன பண்ணா ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ். ஸோ இது போல ஃபைபர் ஆப்டிக்ஸோட அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்களோட கனெக்ட் பண்ணும்போது அந்த ட்ரோன்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது வயர்லெஸ் ட்ரோன்களா பல ட்ரோன்கள் மாறிடும். ஸோ இது போல டெக்னாலஜி இன்னோவேஷன் எல்லாமே அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இது போல ட்ரோன்கள் பயன்பாட்டினால எந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ், எந்த அளவுக்கு மொமெண்டம் எந்தெந்த படைகளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ட்ரோன்களோட இவல்யூஷன் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.